சாணியாலும் முட்டையாலும் அடி வாங்கிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சனுடைய அப்போதைய செயலாளர். இந்த விஷயம் திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று எங்களை சாணியில அடிச்சவங்க, நேற்று எங்களை முட்டையில அடிச்சவங்க எல்லாருமே அந்த பகுதி மக்கள் இல்ல. இந்த போராட்டம் செய்ய உனக்கு தகுதி இருக்கா முதலாவது? அதுதான் கேள்வி. கோட்டாவோட எங்க ரூம்லயா வெளியவா எங்கேயோ கட்டில கடையில ஒளிஞ்சிருந்த மனுஷன் தான் இந்த சுகீஸ்வர பண்டார ஜேவிபி பக்கம் இதோ இவர்களுடைய பெரா மிலிட்டரி தான் இந்த அநியாயங்களை செய்து அக்கிரமங்களை செய்து அப்படின்னு அடிச்சு விடுறாப்புல. அடையப்பா அந்த பராமிலிட்டரினா எப்படி இருக்குமெண்டா அதுக்கு ஒரு வரவிலக்கணம் சொல்லுவாங்க. அதே மாதிரி வைத்தியர் சம்பந்தமா சாட்டை சொல்லியிருக்காப்புல. சாட்டையிற சேட்டை என்ன சொல்லியிருக்கு அந்த சேட்டை? அர்ஜுனா ராமநாதன். ஆமா, அவர் பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர், அவரு படித்த பட்டதாரி, ஆனா மிகப்பெரிய மண்டக்கொளாரு. அந்த ஒரு தற்குறி அப்படி கூட சொல்லலாம். இலங்கையில ஒரு தற்குறின்னு சொன்னா நிறைய எல்லா நாட்டையும் தற்குறிகள் இருப்பாங்க இல்லையா, இவர் யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஒரு தற்குறி. மற்றது ஐஏஎஸ் மற்றது அங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை மூத்த அதிகாரிகள் எல்லாம் நேற்று முன்தினம் இரவும் விஜய் ராராவை சந்திச்சு கொண்டிருக்கான். விஜய் அந்த முருகன் கோயில் தரிசனத்துக்கு போகக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு முதலமைச்சருக்கு இணையான பாதுகாப்பு வழங்க கிட்டத்தட்ட தமிழக உளவுத்துறை மணந்து பிடிச்சிச்சு. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நாட்டு நடப்பு தொடங்க திமுக தில்லு முள்ளோண்டு இங்க வெளி வந்திருக்குது. திமுக பொங்கு சதைகள் அதை சொல்றேன். முதல் நேற்று அந்த நாங்க கதைச்சமே சாணி அடைச்ச சாணியடி மண்ணு அதுல ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. ஆனா இன்றைக்கு சொல்ல மாட்டேன். இதுல சொன்னா அங்க செய்திகளுக்கு அப்பால இருக்கிற நேர்கள் கோவிச்சு கொள்றாங்க. அங்க ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. நாளைக்கு வர போது என்ன டெல்சா நேற்று அடிவாங்க என்ன ஓட்டம் ஓடுறாருன்னு. ஐயோ அம்மா. ஆனா இன்னைக்கு அப்படி ஐயோ அம்மானு ஓடுனவர் இன்னைக்கு என்ன செய்யறாருன்னா தலங்கம போலீஸ் நிலையத்துக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. முதல்ல சொல்லணும், இன்னைக்கு என்ன வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இல்ல. அப்புறம் அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணாங்க. என்ன குரல் வளம் இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அவரோட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி செய்யறேன். என்னடா சொன்னா என்னடா எனக்கு தெரியும். என்னடா நீங்க சில வேளை கூட கத்திருப்பீங்க. உங்களோட ஃபார்மர் பிரசிடென்ட் வந்தவர் அங்க பார்க்க போனீங்க. அதுவும் இருக்கு. அந்த அப்டேட்டையும் பார்ப்போம். தலங்கம போலீஸுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வெளியே வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. சுகீஸ்வர பண்டார மற்றும் குழுவினர் நேற்று சாணியாலும் முட்டையாலும் அடி வாங்கிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சனுடைய அப்போதைய செயலாளர். அப்போ என்ன சொல்றாருன்னு சொன்னா, நேத்து இந்த விஷயம் திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று எங்களை சாணியில அடிச்சவங்க, நேற்று எங்களை முட்டையில அடிச்சவங்க எல்லாருமே அந்த பகுதி மக்கள் இல்ல, அது பொதுமக்கள் இல்ல, அது ஜேவிபி மாலிமாவனுடைய ஆட்கள் அப்படின்னு பேர் விவரங்களோட புகைப்படங்களோட இங்க பாருங்க. இவர் அந்த இடத்தை சேர்ந்தவர், இவர் இந்த இடத்தை சேர்ந்தவர், இவர் மாலிமாவைக்கு வேலை செய்யவர். இந்த போராட்டம் செய்ய உனக்கு தகுதி இருக்கா முதலாவது? அதுதான் கேள்வி. இது நான் கேட்கல. என்னட்ட நேற்று 2-3 பேர் போன் பண்ணி ஸ்ரீலங்கா இருந்து நீங்க என்ன டில்சான்னு நீங்களும் இப்படி சொல்றீங்க, இவர் இந்த போராட்டம் செய்யலாமா, இதை நீங்க ஏன் கதைக்கலன்னு கேட்டாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க அதுக்கு காரணம். 2022 நான் இனி நீங்க 2022 போறேன். இனி நான் இந்த ப்ரோக்ராம் வரக்குள்ள சீவல் மிக்சர் வடை எல்லாம் கொண்டு வரக்குள்ள. சரி, அப்ப 2022 ஒட்டுமொத்த சனமும் காலி முகத்தடல்ல அறகலைய போராட்ட களத்திலிருந்து கோட்டா வெளியே போன்னு சொல்லும் போது கோட்டாவோட எங்க ரூம்லயா வெளியவா எங்கேயோ கட்டில கடையில ஒளிஞ்சிருந்த மனுஷன் தான் இந்த சுகீஸ்வர பண்டார. இல்ல நீங்க இப்படி சொல்லக்கூடாது. என்ன சொன்னவர், இந்த போராட்டம் செய்யறதுக்கு இந்த அரசாங்கம் இடம் கொடுத்திருக்கின்றவர் ஞாபகம் இருக்கு. இடம் கொடுத்துட்டு தான் போட்டு தாக்குனானுங்கள். மே 9ஆம் தேதி அரகல பூமிக்கு கடா கப்பல் காரி செனக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அமைதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருந்தவங்களை போட்டு தாக்குனது யாரு? இவங்களோட ஆட்கள். அப்ப இன்னைக்கு என்ன நடக்குது? ஆனா போராட்டங்கிறது பண்ணணும் தான். போராட்டம் பண்ண யாருக்கும் உரிமை இருக்கு. அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும், அரசாங்கத்தை விமர்சிக்கணும். இப்ப இந்த அரசாங்கத்துல களவு போற காசுக்கு பார்த்தா உண்மைக்குமே போராட்டம் நடத்தணும் தான். ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டத்தை நடத்து. இந்த இருக்கு கொட்டுவ
ரயில்வே ஸ்டேஷன் முன்னுக்கு நடத்தலாம், இந்த காலி முகத்தில் அங்க நடத்தலாம். அங்கதான் கேள்வி கேட்கணும். இவர் என்ன திட்டம்னா இந்த வீடு வீடா போறது, ஒரு புது செக்மெண்ட் உருவாக்குறாரு. வீடு வீடா போயிட்டு கருப்பு கொடியை கட்டிக்கிட்டு போர்டை பிடிச்சி கத்துறது, குழப்பத்தை இது இவங்களோட வேற ஒரு திட்டம். அங்கே ஒரு சொல்றாரு, இந்த நிதியமைச்சின் செயலாளருடைய வீட்டுக்கு தீ வைக்க, நெருப்பு வைக்க வரதை எங்களுக்கு தகவல் கிடைச்சு நாங்கெல்லாம் சேர்ந்து வந்துட்டோம். மேபி சான்ஸ் இருக்கலாம், இவனை செய்யறவனுங்க தான். அப்ப அந்த மாதிரினால அந்த இடத்துக்கு ஒரு பிரச்சனையா வச்சு, அப்ப இது இவங்க தரப்பு என்ன சொல்லுது, இது ஜேவிபி மாலிமாவை பெராமிலிட்டரி, ஜேவிபியினுடைய பெராமிலிட்டரி டீம் தான் இது ஒரு துணை ராணுவமா இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க பிள்ளையா சொல்றீங்க. துணை ராணுவ குழுக்களை வச்சு எப்படி வேலை செய்யறன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும். இந்த ட்ரிப்போலி பிளாட்டூன்ன்றத கோஆபரேஷன் மேனேஜர் கோட்டாபாயா தான். இந்த ட்ரிப்போலி பிளாட்டூன். அப்ப கோட்டாபாயா அந்த கோஆபரேஷன் மேனேஜர்ண்டா கோட்டாபாயோட செக்ரட்டரி தெரிஞ்சிருக்காங்க. ஏன் இதுக்குள்ள இந்த பாராமிலிட்டரி என்றதை இவர் ஓபன் பண்ணணும்? எனக்கு தெரியும். இப்ப சுரேஷ் அலை ஆல்ரெடி சுரேஷ் அலைக்கு இவர் ஆதரவு தெரிவிச்சு சுரேஷ் அலை கைது பண்ணதுக்கு எதிராக கத்துனவர் தான் இவர். இப்ப இந்த பாராமிலிட்டரிங்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட சுரேஷ் அலை உள்ளுக்கு இருக்கும் போது இவர் இப்ப அதை அப்படி யூட்டர்ன் அடிச்சு விடுறாரு ஜேவிபி பக்கம். இதோ இவர்களுடைய பாராமிலிட்டரி தான் இந்த அநியாயங்களை செய்து அக்கிரமங்களை செய்து அப்படின்னு அடிச்சு விடுறாப்புல. அடையப்பா அந்த பாராமிலிட்டரி எப்படி இருக்குமெண்டா அதுக்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்லுவாங்க. ஐயோ ஐயோ என்னத்த சொல்ல. இப்ப வாய்க்கு வந்தவே அடிச்சு விட்டு ஏதோ நீங்க யாருமே கேள்வி கேளுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, அரசாங்கத்துக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைங்க. அதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நாங்களும் சொல்றோம் கேள்வி கேட்கணும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இல்லாம இல்ல. நாங்க கிழிச்சு தொங்க விடுறதையா நாங்க இதுல கிழிச்சு தொங்க விடுறதோடயா. அப்புறம் ஆனாலும் சில பேர் என்ன சொல்றாங்க, இது என்ன, இது ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டத்துக்கு மாலிமாவ ஜேவிபி ஆதரவாளர்கள் இப்படி இடையூறா இருக்காங்க. என்னத்த இடையூறு? நான் கேக்குறேன், அந்த என்ன போராட்டம் நடத்தினா உங்களோட கை சுத்தமா இருக்கும், தகுதி இருக்கணும், கேள்வி கேட்கறதுக்கான தகுதி. ஈத்தனாயிர தாக்குதல் இறுதி கட்டத்தை நெருங்கிட்டுன்றதும் தெரியும். அடுத்தது 2-3 ஊழல் விசாரணை நல்லா இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு தெரியும். இப்ப எல்லாம் அந்த இறுதி கட்டம் அடையக்குள்ள அவங்க சொல்ல போற பேர் என்னென்றால், நாங்க போராட்டம் செய்ததால XYZ கைது செய்யப்பட்டார். அடுத்தது நாங்கள் போராட்டம் செய்தால இந்த போராட்டத்தை திசை திருப்பதற்காக எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதியின் நாட்டை காப்பாற்றிய ஒரு நல்லதொரு நாயகன் கைது செய்யப்பட்டார் என்ற கதையெல்லாம் நீ கதைக்க போறாங்க. அதுக்கு 2-3 பேர் உள்ளுக்குள்ள போறாங்க. அதே தான் நீங்க சொன்னதோட நான் இப்ப சொல்றேன். யாரு சொல்றது? நம்ம அமைச்சர் நலிஞ்ச தாட்சி இன்னைக்கு சொல்லியிருக்காரு, மே ஜூன் ஆகும் போது அடுத்தடுத்து பல வழக்குகள் வர உள்ளது, அதனால் தான் தற்போது எதிர்கட்சிகள் இவ்வளவு தடுமாறுகிறார்கள்னு இன்னைக்கு ஒரு ஊடக இதுல இன்னும் சொல்லணும். SJPல இருக்கிற, அதாவது சஜித் பிரேமதாசாவோட இருக்கக்கூடிய அரசியல் பிரபலங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது பெருமளவுல குற்றச்சாட்டுகளும் இல்ல, ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்ல. டெல்சா வடிவ புரிஞ்சு கொள்ளணுமா? அவங்க மீது யார் மீதும் குற்றச்சாட்டுன்றது இல்ல. சஜித் உட்பட அவர் மீது அரசியல் ரீதியான சில விமர்சனங்களை முன்வைக்கலாமே ஒழிய அதை தாண்டி ஒன்று முன்வைக்கல. அப்பாவி பாவம். அப்படி இருக்கிற இடத்துல தான் இப்படியான பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்க. இன்னைக்கு கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. நம்ம முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய வழக்கு விசாரணை ஆதாரங்கள் இருக்கா? இன்னைக்கு நீதிமன்றம் வைத்தியர்கள் அவரை என்ன சொல்ற ஓய்வுல இருக்க சொல்லிக்கிறாங்க. நீதிமன்றம் வந்தவரா? அவர் வரல. அதன் காரணமா தான் கிங்ஸ் ஹாஸ்பிட்டலுங்கிற ஒரு வைத்தியசாலை லெட்டரேட்ல தான் அவங்க காண்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் ரெடி பண்ணியே கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு அவர் வரமாட்டாரு, அவர் பெட் ரெஸ்ட்ல இருக்காரு. அதனால தானே போன 28ஆம் தேதி இவங்க 27-28ஆம் தேதி மாதிரி ரணில் விக்ரமசிங்க வீட்டுக்கு போயிட்டு சிஐடி அதிகாரிகள் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருந்தாங்க மைத்திரி விக்ரமசிங்க கிட்ட. இதே எப்படியோ டவுட்டா இருக்கு எனக்கு. கரீன் பெர்னாண்டோ சொன்னவரே, என்னோட பழைய சிங்கம் புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இப்ப வெகு விரைவில் பாய போகுதுன்னு. தான் இன்னைக்கு வந்திருக்கலாமே. எங்க ஃப்ரெஷ்? ஒரு ஃப்ரெஷ்ஷும் இல்ல. அங்க ஆதரவெல்லாம் திரட்டிட்டாங்களா? ஆனா இதுல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு நீதிமன்றத்துல பேசப்பட்டுச்சு. என்னன்னா, நீதவான் அவர்கள் கேட்கிறாரு, நீதவான் இஸ்ரு நெத்திக்குமார அவர் கேட்கிறாரு, போதுமான ஆதாரங்கள் இருக்கு, சாட்சிகள் இருக்கு அப்படின்னா இது அரச பணம் இந்த இவருடைய விஜயத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. இருப்பினும் ஏன் இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல, ஏன் இன்னும் செய்யாம இருக்கீங்க, அதுக்கான காரணத்தை முன்வைங்க அப்படின்னு
மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் ஒரு விடத்தை சொல்றாரு இந்த இடத்துல. சட்டமா அதிபர் திணைக்களத்துல இருந்து வேறொரு சட்டத்தரணி மூலமாக இன்னொரு லெட்டர் முன்வைக்கப்படுறதாம் ஒரு தகவல். அப்ப ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு, இன்னும் இழுப்பறியா இருக்கு. சட்டமா அதிபர் திணைக்களத்துல கொஞ்சம் ஏதோ விஷயம் ஸ்லோவா நடந்துகிட்டு இருக்க மாதிரி தான் இந்த விஷயங்களை சொல்லக்கூடியதா இருக்கு. இல்ல சுருக்கமா சொல்ல போனா என்னன்னா, சட்டமாதிப திணைக்களத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் இடையில ஒரு பெரும் இடைவெளி ஒன்று இருக்குது. அதை புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா சட்டமாதிபர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர், அவர்கள் சொல்ற கருத்து என்ன சொன்னால், அவர்கள் முன்னாள் நீதி அமைச்சர் செயலாளர், முன்னாள் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்து வர்ற மகன் தான் இப்ப இருக்கக்கூடிய சட்டமாதிபர். இவர் ரணில் ஆட்சி காலத்துல நியமிக்கப்பட்டவர், சட்டமாதிபர் நியமிக்கப்பட்டவர். இவர் வந்து இப்ப இருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஒத்துழைக்கல் என்று சொல்றதாலையும், இப்ப ரணில் விவகாரத்துல வந்து மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் வாரதுக்கு காரணம், இவர் அதுக்குள்ள வந்தால் அது ஒரு சார்பு நிலை வந்துரும்ன்றதெல்லாம் திலீப பீரிஸ் என்டர் பண்ணியிருக்கிறதாகவும், இப்ப சட்டமாதிப திணைக்களத்துக்கும் அரசாங்கத்துல பல விசாரணைகளுக்கும் இடையில பல இழுபறிகள் ஒரு தொடர்பு இல்லாம இருக்குது. நான் சொல்றேன் சரியா டெல்சா? நான் சொல்றேன் நான் உங்களை போல நேரே பார்க்கல. நான் பல மைல் பல கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தாலும் இப்ப இந்த ஒரு நெருக்கடியில அரசாங்கத்துக்கு பல விசாரணைகளை முன்னே கொண்டு போறதுல பெரிய நெருக்கடியா இருக்கு. அவங்களால கொண்டு போக முடியாம இருக்குது. ஆனா அவர் உண்மையில அந்த சட்டமாதிபரை பற்றி சொல்ல போனால் ஒரு ஜெனிவினார். ஏன் அவர் இதுல இப்படி இருக்கிறார், இல்ல எங்க இதுல இழுபறி இருக்குன்றது கூட இப்ப சட்டமாதிபரை கூட மாற்ற முடியாத ஒரு நெருக்கடி நிலை இருக்குது அரசாங்கத்துக்கு. அது மட்டுமல்ல, இப்ப திலீப பீரிஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, போன ஜனவரி மாதம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சொன்னாரு, மார்ச் மாதம் அளவுல ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை நாங்கள் தாக்கல் செய்வோம்னு. ஆனா மார்ச் முடிஞ்சு ஏப்ரலும் முடிய போகுது, இன்னும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படல. சோ அதான் நீங்க சொல்ல வர விஷயம், ஏதோ கொஞ்சம் இழுப்பறி நிலைக்கு காரணம் இருக்கு. அது சட்டமா அதிபர் திணைக்களத்துல தான் இருக்குங்கிறது இன்னைக்கு வாத விவாதங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. இதுதான் அங்க இருக்கக்கூடிய நிலைமை. மற்றது யாழ்ப்பாணத்துல வைத்தியர் விவகாரம் நீதிமன்றம் கையாண்டு இருக்குது. வைத்தியருக்கும் அந்த குறித்த பெண்மணிக்கும் சில அறிவுறுத்தல்கள், சில கட்டுப்பாடுகளோட 2 பேருக்கும் பிணைகள் வழங்கப்பட்டிருக்குது. பிணைகள் வழங்கப்பட்டு நீதிமன்றம் கடுமையான நிபந்தனைகள் விதிச்சிருக்குது 2 பேருக்கும். துப்பாக்கி பிரயோக, அதுல இன்னும் முழுமையான நீதிமன்றத்தில் அறிக்கை கிடைக்கப்படல. நீதிமன்றம் வைத்தியர் அந்த துப்பாக்கி காட்டி விவகாரத்திலையும் நீதிமன்றம் கடுமையான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கு. பெண்மணிக்கும் சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுது. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் அதே மாதிரி வைத்தியர் சம்பந்தமா சாட்டை வந்து இன்னைக்கு ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்காப்புல. சாட்டையிற சேட்டை என்ன சொல்லியிருக்கு, அந்த சேட்டை என்ன சொல்லியிருக்காரு அந்த வீடியோ பார்த்தா தெரியும், பார்க்கலாம். அர்ஜுனா ராமநாதன். ஆமா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர், அவரு படித்த பட்டதாரி. ஆனா மிகப்பெரிய மண்டக்கொளாறு, அந்த ஒரு தற்குறி அப்படி கூட சொல்லலாம். இலங்கையில ஒரு தற்குறின்னு சொல்லலாம். நிறைய எல்லா நாட்டிலையும் தற்குறிகள் இருப்பாங்க இல்லையா, இவர் யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஒரு தற்குறி. இலங்கையில் இருக்கின்ற யாழ்ப்பாண தற்குறி அப்படின்னு அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை குறிப்பிட்டு சாட்டை ஒரு நேர்காணல சொல்லியிருக்காங்கள. டெல்சான் உப்பாரான சூழ்நிலையில வேற என்ன கிடக்கு? கொழும்புக்குள்ள என்ன புதினங்கள் ஓடுது? கொழும்புக்குள்ள என்ன முக்கியமா சொல்லலாம், சுரேஷ் சலே சட்ட வைத்திய அதிகாரியிடம் கொண்டு வரப்பட்டிருக்காரு. ஒரு செக்கப்புக்காக கொண்டு வரப்பட்டிருக்காரு, வைத்திய ஆலோசனை. அந்த போட்டோ வெளியாகி இருக்கு. இப்ப எல்லாருமே பரபரப்பான கட்சி ரீதியா மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் கூட்டங்கள், மே தின கூட்டங்களுக்காக தயாராகிக்கிட்டு வராங்க. சர்வஜன பலவேகிய திமிர்கசாயில இருக்கிற ஒரு மைதானத்துல அவங்க மே தின கூட்டத்தை நடத்துறதுக்கு தயாராகிட்டு வராங்க. அவங்க திடீர்னு இடத்தை மாட்டிட்டாங்க. சரியா, வேறொரு இடத்துல தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்ப திமிர்கசாய பக்கம் போயிருக்காங்க. கேட்டோம், ஏன் நீங்க திடீர்னு இடத்தை மாத்துனீங்க? அவங்க சொல்ற கருத்து என்னன்னா, அப்பா எங்களுக்கு நிறைய இடங்கள்ல இருந்து கால்ஸ் வருது, நாங்க வரணும்னு. அதனால எங்களுக்கு இடம் பத்தல. நாங்க ஆல்ரெடி புக் பண்ணியிருந்த இடம் வந்து எங்களுக்கு போதாது. ஒரு 20-30 பேர் வர்றதுக்கு தயாரா இருக்காங்க எங்களுடைய கூட்டத்துக்கு. அதனால தான் நாங்க அந்த 20-30 பேரை போடுறதுக்கான ஒரு மைதானத்தை தேடிக்கிட்டு இருந்தோம். இப்பதான் இது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சன்ன ஜெயசுமனையும் திலீப் அமனுகமையும் சொல்றாங்க. அப்ப ஆக்கள் கூடனால அவங்க இடத்த மாத்திட்டாங்களாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி கெம்பல் மைதானத்துல எஸ்ஜேபி அவங்களுடைய மேதின கூட்டம் நடக்க இருக்கு. ஆனா எது எப்படியோ இதுக்கு வந்து யூஎன்பி கட்சியினர், குறிப்பா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட எல்லாருமே கலந்து கொள்வாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட அவங்க இறுதி நேரத்துல இல்ல, நாங்க வந்து அன்னைக்கு தினத்துல புண்ணிய தானங்கள்ல ஈடுபட போறோம், நாங்க தன்சல் கொடுக்க போறோம் அப்படின்னு அவங்க விலகிட்டாங்க. அதனால அவங்க வரமாட்டாங்க. எஸ்டிவி மட்டும் தனியா இந்த மே தின கூட்டத்தை செய்ய போறாங்க. அதுவும் அரசாங்கத்துக்கு எதிராக தான், ஃபுல்லாவே அரசாங்கத்துக்கு எதிராக தான் அவங்க இந்த மே தினத்தை கூட்டத்தை செய்யறதா சொல்லி இருக்கு.
டெல்சன் அந்த முஸ்லிம் மக்கள் மே அஜி அஜி 1ஆம் தேதி வாரதால இசாக் ஓ அது அந்த அனுமதி கொடுக்கறதுல ஏதோ மகா சங்கத்தினரோட கதைக்க வேணும் என்ற ஒரு கருத்தொண்டு நேற்று நேற்று வெளிவந்ததாக அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்புல ஒரு இஸ்லாமிய ஊடகவியலாளர் இந்த கேள்வி கேட்டிருந்தாரு. ஏற்கனவே பொதுபல சேனா அமைப்பின் ஞானசார தேரர் ஒரு விஷயத்த ஒரு எச்சரிக்கும் விதமா ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு. ஏற்கனவே தெரிந்தான பல சர்ச்சைகள் பிரச்சனைகள் இருக்கு. இந்த மத ரீதியான விஷயங்களை இவர் பேசும்போது எப்படியும் பிரச்சனைகள் வரும். இப்ப அதுக்காக ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி தான் இருக்கு. எப்படின்னா விசாக் வாரம் ஆரம்பிக்குது 27ஆம் தேதி, 27ல இருந்து அப்படி தொடர்ந்து வர வாரம் விசாக் வாரம். இதற்கு உள்ளுக்கு தான் வருது 28ஆம் தேதி இஸ்லாமியர்களுடைய அச்சு பெருநாள், முஸ்லிம்களுடைய அச்சு பெருநாள். அப்ப அந்த அச்சு பெருநாள் தினத்துல செய்யப்படுகிற குர்பானி, அதாவது உயிரினங்களை பலி கொடுக்கும் விதமாக நடக்கின்ற ஒரு அவர்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில செய்யற ஒரு நிகழ்வு குர்பானி. அதை செஞ்சா விசாக் வாரத்துல அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? விசாக் வாரம் ஒரு புண்ணியமான வாரம். அந்த வாரத்துல உயிர்களை எப்படி பலி கொடுக்க அனுமதிக்க முடியும்னு ஞானசார தரப்பு கொஞ்சம் பிரச்சனை இழுத்து விட்டுருக்காங்க. ஆனா அதை பத்தி நேற்று ஊடக சந்திப்புல கேட்டோன்னு அமைச்சர் நலிந்தாச்சு சொல்றாரு, இது சம்பந்தமா மகாசங்க தேரர்களிடம் பேசிட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சுமூகமா செய்யறதுக்கான வழிவகைகளை நாங்க செய்யறதுக்கு எதிர்பார்க்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. எதுக்கு இஸ்லாமியனுடைய மத இது செய்யறதுக்கு மகாசங்கத்தின கேட்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வி. நாற்ற பௌத்த சாசன அமைச்சர் அலுவலகம் அஸ்கரிய மல்வத்த காமினி நிக்காய போடத்திர அலுவலகத்துக்கு அல்லது அவங்களோட அறைக்குள்ளே இருக்குது. அரசாங்கம் தவறிதான். என்னடா அந்த மாதிரி இது நீங்க மத விவகார அமைச்சர்னு ஒன்றை வச்சிருக்கிறீங்க. அந்த மத விவகார அமைச்சு ஜனாதிபதியோட மற்றது பாதுகாப்புத்துறையோட கலந்துரையாடி இந்த விஷயத்தை முடிவெடுக்கணும். அதோட பிரதி அமைச்சர் ஒரு இஸ்லாமியர் முனீர் முலஃபர் அவர்கிட்ட கூட இதை பேசி அமைச்சர்களே பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். இங்கதான் பிழைக்கிறது டீல்ஸா. அவங்க கேட்கிற கேள்வியில பிள்ளை இல்ல தானே. இப்ப அதை எப்படி சுமூகமா நடந்தா சரி. இதுக்கு முதலையும் அதே மாதிரி வந்திருக்கு. விசாக் போய வாரங்கள்ல அஜ் பெருநாள் வந்திருக்கு. அஜ் கடமைகள் நிறைவேற்றுவதற்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம, ஏன்னா ஏற்கனவே அரசாங்கத்துக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யறதுக்கு பிரச்சனைகளை செய்யறதுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்க பல பேருக்கு விசாக் வாரத்தில் வருகிற அஜ் குர்பானி நிகழ்வு ஒரு கண்டனம் ஆகிவிடக் கூடாது அப்படிங்கிறதுல எல்லாரும் கவனமா இருக்கணும். அரசு தொடர்ச்சியா ஒரு அச்சத்தை கொண்டு இருக்கு. இந்த பௌத்த துறவிகள் பௌத்த பீடங்கள் மத்தியில அரசுக்கு ஒரு அச்சம் ஒன்று இருக்குது. ஏதாவது நடந்து விடுமோன்ற அச்சம் ஒன்று இருக்குது இல்லையா? மற்றது மலையகத்துல மனோகணேசன் தலைமையிலான அணியினர் ஒரு சந்திப்பு ஒன்றை மேற்கொள்றாங்க. அந்த டைம்ல அந்த மக்கள் ஒரு சில ஆதங்கங்கள் நேற்று முகநூல் வழியாக பார்க்கக்கூடியதா இருந்தது. எங்களுக்கு இன்னும் ஒரு முக்கியமான விடயம் அதுல கையாளப்படல, அந்த முக்கியமான சம்பவம் எங்களுக்கு நடக்கலன்னு இந்த மலைய மக்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுறாங்க. பார்த்துருப்பீங்க, கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு இடம் இல்லை, தண்ணி அடிக்கிறது, தண்ணி பாட்டி வைக்கிறது, எஸ்டேட்ல ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க. அந்த சனம் பயன்படுத்துறதுக்கு அந்த இடத்த கொடுக்குறாங்கல்ல. அந்த காட்சியை பாருங்க. அந்த மலைய மக்கள்கிட்ட எல்லாம் இப்ப எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த மாற்றங்கள்ன்றது இன்னும் நடக்காமத்தானே இருக்குது. அந்த இளைஞர் அதுல நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அத மக்கள் பிரதிநிதிகள் யாரா இருந்தாலும் அந்த மக்கள் சந்திக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும் இல்லையா? அவங்க தண்ணி அடிக்கிறாங்களா? பாட்டி தண்ணி பாட்டிக்கு அங்க இடம் இருக்கு எஸ்டேட்ல இருக்கிற கோல்ல. ஆனா கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி இல்லை. அத்தான் பிரச்சனையா இருக்கு. இது சார், இப்ப இது இந்த கிளப் எதுக்கு இயங்குன்னு கேட்டா, அந்த முகாமையாளர்கள் தண்ணி அடிக்கிறாங்க. அதுல வேலை செய்யறது அவ்வளவுமே இந்த எஸ்டேட்ல வேலை செய்யற அவ்வளவு பேர் தான். அதை கூட்டுறது, கழுவுறது, துடைக்கிறது எல்லாம் நாங்க தான். ஆனா அதுல பார்ட்டி நடக்கும்போது 12 மணிக்கு இடம்பெறும். அந்த சவுண்ட் இந்த நிலகம ஃபுல்லாவே விளங்கும். ஆனா நிப்பாட்டே மாட்டாங்க. ஆனா பாடசாலை, நீங்க பாடசாலையில வசதி குறைவான பாடசாலை, ஏதாச்சும் ஒரு நிகழ்வு கேட்டா கூட இதை கொடுக்க மாட்டாங்க. அப்ப அதுக்கு எங்களுக்கு சரியான ஒரு முடிவுன்னு சொல்லுங்க சார். இப்ப நீங்க பாருங்க, நாங்க ரோட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க ரோட்டுக்கு சொந்தமான ஒரு இடத்துல போய் நாங்க பேசுறதுக்கு எங்களுக்கு வசதி இல்ல. இந்த நடு ரோட்ல பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியா மலைய மக்கள் நசுக்கப்படுறாங்க. நான் கூடுதலா அந்த மக்கள் நசுக்கப்படுறத ஏதோ சம்பள அதிகரிப்பு நடந்தா இல்ல நடந்துட்டு இல்ல. அங்க பிரதி அமைச்சர் இருக்கிறார் பிரதீப் அவர்கள். பிரதீப் கவனத்துக்கு நீங்க தனிப்பட்ட ரீதியில இதை கொண்டு செல்லுங்க இந்த விடயத்தை. இதுல என்ன விடயம்ன்றத பாருங்க. இப்ப நீங்க என்ன இவங்க தரப்பும் பாக்குது, அதாவது அரசு தரப்புல பிரதி அமைச்சர் அவர்கள் பாக்குறாங்க. அதுக்கு முதல்ல தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் உட்பட கட்சியினர் அதுக்கு முதலாவதாகவே இந்த சம்பவம் கேள்விப்பட்டோடனே பேஸ்புக்ல எழுதி ஒரு பதிவை மேற்கொள்ள தொடங்கிட்டாங்க. எல்லாருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி உடனடியாக அந்த பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டு
அந்த பகுதி மக்கள் பாதிப்புக்குள்ளான தாக்குதலுக்குள்ளான தரப்பையும் சென்று சந்திச்சு அவங்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் பேசிவிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அங்க இருக்கின்ற இளைஞர்கள், ஊடகவியலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து மனோ கணேசன் அவர்கள், அதே மாதிரி வடிவேலு சுரேஷ், அதே மாதிரி இன்னும் பலரை அந்த இடத்துக்கு வர சொல்லி நீலகாமம் பிரகடனம் அப்படின்னு ஒண்ணு, காவாத்த நீலகாமம் பிரகடனம் அப்படின்னு ஒண்ணு அவங்க கையில சமர்ப்பிச்சு அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. அதன் போது இடம்பெற்ற இந்த சந்திப்பு தான் நீங்க காட்டின விஷயம். அதெல்லாம் அனுமதிக்கல. இதெல்லாம் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல அனுமதிச்சு கொண்டு போயிடலாது. அது என்னன்னா தோட்ட நிர்வாகம் இந்த ஒரு இப்ப நாங்க முதல்ல காட்சியுமே பெராமிலிட்டரி மாதிரி ஒண்ணு இந்த தோட்ட நிர்வாகம் வச்சிருக்கு. போட்டுக்கிட்டு வந்து அடிக்கிறாங்க. ஒரு 20 தோட்ட நிர்வாகம் கட்ட கலிசனும் அந்த பூட்ஸும் போட்டுட்டு கையில் ஒரு தடியும் வச்சுட்டு இன்னும் அவங்க பிரித்தானிய காலத்துல அந்த துறமாறு இருந்த மாதிரி தான் அந்த மக்களை நடத்துறது. இந்த கேவலங்கட்ட வேலையை அந்த தோட்ட துறமார்கள் கைவிடணும். இந்த மக்களை நடத்தணும். உங்களோட இந்த மக்கள் நீங்கள் பயம் இல்லாமல் அந்த ஒவ்வொரு துறமாறு அல்லது அங்க இருக்கிற கண்காணி மாதிரி செய்யற அட்டகாசங்களை வீடியோ எடுத்து நீங்க எங்களுக்கு அனுப்புங்க. ஏன்னா சில விடயங்களை அரசாங்கத்திட்ட முறையிடுறாலும் கூட அதுக்கான ஆதாரம் வேணும். நாங்க முழுமையான உங்களுக்கு நம்பகத்தன்மை பாதுகாக்கப்படும், உங்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்கப்படும். நீங்க பயமில்லாம அனுப்புங்க. இப்படி தொடர்ந்து நீங்களும் இந்த நாட்டில வாழக்கூடிய சராசரி குடிமக்கள், உங்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய அல்லது அமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எம்பிக்கு இருக்கக்கூடிய அனைத்து உரிமையும் உங்களுக்கு இருக்குது. இல்லாத ஒன்றும் நாடாளுமன்றம் செல்ல. நீங்க அந்த நாட்டு மக்கள் தேர்தல் காலத்துல நீங்க தெரிவுகளை மேற்கொள்றீங்க அல்லது நீங்க முழுமையான ஒரு போராட்டத்தை ஆரம்பிங்க. தோட்ட உட்கட்டமைப்பு விஷயங்கள்ல மக்கள் அவங்க அடிமை நிலையெல்லாம் வழி நடத்துறாங்க. டீல் சார், இப்ப அந்த தோட்ட பகுதியில இருந்து படிச்ச ஒரு நல்ல நிலைக்கு வந்தா கூட அந்த பிள்ளைகிற மனையில எப்படி இருக்குண்டா தோட்ட தரைய கண்டா இப்படித்தான் நிக்கவும். இது பிரித்தானியாவிலே மாறிட்டு இந்த வருடமும் இந்த நிலை இல்ல. மலையம் தொடர்புல அரசாங்கம் முறையா கவனம் செலுத்தணும். இல்ல தொடர்ச்சியா அரசாங்கம் இந்த விடயங்களை கண்டுகொள்ளாம இருக்கு. முதலாவது இப்ப நீங்களே கம்யூனிசம் பேசக்கூடிய கட்சி தான் நீங்க இருக்கிறீங்க. யாருமே இங்க முதலாளி இல்லை. உங்களை பொறுத்தவரை எல்லாரும் சம அந்தஸ்தோட வாழணும்னு நினைக்கிறீங்க. இவங்க அந்த அட்டகாசத்தை நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல அனுமதிக்கிறதுன்றது ஏற்றுக்கொள்ள இயலாது. இது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்துங்க. பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதி அமைச்சர் அவருடைய பகுதி தான், காவத்தா அவருடைய பகுதி தான். உங்கள்ட்ட நாங்க உரிமையோட கேட்டுக்கொள்றோம்னா நீங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரதி அமைச்சர் அந்த மக்கள் தொடர்புல தொடர்ச்சியா நாடாளுமன்றத்துல குரல் எழுப்புனீங்க. நீங்களும் இது விடயத்துல கவனம் செலுத்துங்க. ஆனா இந்த விஷயம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஊடகவியலாளர் நிரூஷன் ஒருத்தர் அந்த பகுதியில இருந்து எல்லா விஷயத்தையும் அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சோசியல் மீடியால போட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டு வர்றாரு. அவருடைய முயற்சியில் தான் எல்லாருமே அங்க ஒன்றிணைய வச்சு இந்த சம்பந்தமா பெரிதாக இதை கொண்டு போனது ஊடகவியலாளர் நிரூஷன் சொல்லிக்கணும். ஊடகவியலாளர் நிரூஷண்ட பாதுகாப்பு உறுதிப்படுத்துங்க. இவ்வாறான விடயங்கள் தோட்ட கம்பெனிகளுக்கு எதிராக அல்ல தோட்ட கண்காணி அல்லது தோட்டத்தில் இருக்கக்கூடிய துறமாருக்கு எதிரான இப்படியான விடயங்கள் ஒருங்கமைச்சால் அவர்கள் ஒரு வாரம் அல்லது ஒரு மாதத்தில் அவர்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாம கடந்த காலத்துல பலர் காணாமலாக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு அப்பால் கன பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. பல பேர் இயற்கை மரணம் என்று கூறப்பட்டிருக்குது. இந்த விடயத்துல அந்த ஊடகவியலாளர் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க. தோட்ட கம்பெனிகள்ல இருக்கக்கூடிய அத்தனை முதலைகளும் அட்டைகளை விட மோசமானவர்கள். அட்டைகளாவது உறிஞ்சி குடித்து விட்டு சென்று விடும். இவர்கள் அட்டைகளை விட மோசமானவர்கள். அந்த ரத்தத்தை உறிஞ்சி உயிர் போகின்ற வகைக்கும் இவர்கள் கொடூரமானவர்கள். இவர்கள் மீது நீங்கள் கவனமாக இருங்க. இந்த ஊடகவியலாளர பாதுகாப்பு உறுதிப்படுத்துங்க. அந்த மக்கள பாதுகாப்பு உறுதிப்படுத்துங்க. இந்த தோட்ட கண்காணிமார் அல்லது தோட்ட முகாமையாளர்கள் அல்லது தோட்டத்தில் இருக்கக்கூடிய துறமார்கள் தொடர்பில் கடுமையான நடவடிக்கைகளை கொண்டு வாங்க. அவங்க இன்னும் மக்களை அடிமை நிலையெல்லாம் வழி நடத்துறாங்க. நான் சொல்ற பிள்ளையோ தெரியாது. சரியான கருத்து நடக்கிறத சொல்லிருக்கீங்க. எனக்கு என்னன்னா நான் பாக்குறேன் ஒரு பெரிய அந்த போஸ்டிங்க சொல்லல, ஒரு மேல் படிப்பு படிச்ச ஒரு புள்ள உண்டு தாயோட போகுது ரோட்டால. அந்த துரை அந்த பெரிய மோட்டார் பைக்ல வர அந்த மோட்டார் பைக்ல வர தாய் சைட்டுக்கு போக தாய் இப்படி நிக்க, அந்த புள்ளையும் தாய்க்கு பின்னால இப்படி நிக்குது. அதான் பிரச்சனை. அது மாறணும். என்ன மனம் அப்படியே உடைஞ்சு போச்சுது. அந்த புள்ள அந்த தாய் அந்த அட்டைக்குள்ளையும் அந்த தேயில கொழுந்து பறிச்சு அந்த கையெல்லாம் மரத்து போய் அந்த என்ன சொல்ற தோல் எல்லாம் மரத்து போய் அந்த நிலையில தண்ட புள்ளைய ஒரு நல்ல நிலையை கொண்டு இருக்குது. அந்த புள்ள இந்த ஒரு உதவாக்கரைய கண்டு கையை கட்டிட்டு நிக்குது. அந்த மனநிலையில இவங்க பழகிட்டாங்க. அது மாறணும். இவங்க நினைக்கணும் எதுக்கு எத்தனை வருஷத்துக்கு தான் நாங்க அப்படியே கையை கட்டி நிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு அந்த தாய் அப்படியே அப்படி நிக்க கூட மகள் சும்மா நடந்து போனா உடனே என்ன உண்ட மகளை எப்படி வளர்க்குறாண்டு அது அந்த தாய்க்கு பிறகு வேலிடத்துல பிரச்சனை. உண்ட மகள் என்ன மதிக்கல. நான் பிறகு தேடி போனேன். நான் அந்த ஒரு கொஞ்சம் தூரம் போன இடத்துல இது ஏன் பிரச்சனை, அம்மா தோட்டத்துல வேலை செய்யுது பாருங்க நிலைமையை. மதிக்காட்டி நாளைக்கு பிரச்சனை. அதைத்தான்
இல்ல இந்த 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 என்பிபி அரசாங்கம் இந்த விடயத்துல மிக பொறுப்போட நடக்க வேணும். இந்த விடயங்கள் எல்லாம் நீங்க யாருமே இப்ப என்ன சொல்றீங்க, எல்லாரும் இந்த நாட்டுல சமம். ஓய்வூதியத்தை நிப்பாட்டீங்க, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வரப்பிரசாதங்களை எல்லா நிப்பாட்டினாலும் மலையத்தில் உண்டு நிப்பாட்டலே. அவன் அந்த மக்கள் இன்றைக்கு அடிமையா தானே வச்சிருக்கிறான். அந்த அடிமை நிலையை உடைங்க. நீங்க நாட்டுல நல்லது செய்து பிரயோஜனம் இல்லை. பிரதீப், உங்கள்ட்ட நான் உரிமையோட சொல்றோம், நீங்க அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர். இந்த நான் சொல்ற கருத்துல உங்களுக்கு மாறுபாடு இருந்தால் நீங்க பயம் இல்லாம லங்காஸ்ரீயின் நாட்டு நடப்பில் கூறியது பொய் என்று ஒரு ஊடகவியலாளர் மாநாடு நடத்துங்க. இதுல கூறுறது பொய். எங்கட மக்கள் எல்லாம் சுதந்திரமா இருக்கிறாங்க, துரமார் அல்லது கங்காணிமார் எல்லாம் மக்களை நல்லா நடத்துறாங்க, இவங்க போலி செய்தின்னு நீங்க சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறம் நாங்க அந்த வீடியோக்குள்ள விடுறோம், ஒவ்வொன்றா விடுறோம். நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தள்ளுறோம். நாங்க அந்த மக்களை முதல் மக்களா வாழ விடுங்க. இலங்கையில பொருளாதாரத்தை இப்படி தாங்கி பிடிச்சி நிக்கிறது அவங்க தான் டில்சா. சரியா? ஆனா அந்த மக்கள் என்ன சொல்ற பார்க்கப்படுறது ஒரு அடிமை மனையில எல்லாம் பாக்குறது. எல்லாம் வீராப்பா பேசுவாங்க, அவங்க எங்கட மக்கள், அவங்க எங்கட. இப்ப இந்த அரசாங்கம் தான் ஒரு சம்பள அதிகரிப்ப கூட செய்தது. இல்ல நான் சொல்றது உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க. நாங்க நீங்க சொல்ல விட்டு நான் பாத்துக்கிறதுக்கு காரணமே அத்தான். ஏன்னா நாங்க இங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் என்ன நடக்குது, அதை பத்தி பேசுறோம். நீங்க அங்க இருந்து நேரடியாக எல்லாத்தையும் கூட நீங்க இதை பத்தி நல்ல விவரமா சொல்றீங்க. அதுதான் இது காவத்தையில மட்டுமல்ல, எல்லா எஸ்டேட்லயும் நடக்குது. எல்லா எஸ்டேட்லயும் இருக்கு, எல்லா எஸ்டேட்லயும் பிரச்சனை இருக்கு, அடக்குமுறை இருக்கு. அதனால ஒரு மாற்றத்தை கொண்டு வர. நான் இலங்கையில் இருக்கும்போது நான் விடுமுறை காலத்துல குறைஞ்சது 4 அல்லது 5 நாள் அந்த மலையத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிக்கும் போவேன். நுவரெலியா போவேன், தலவாக்கல போவேன், கட்டன் போவேன், பொகவந்தலாவை போவேன், முழு கண்டி போவேன், முழு இடத்துக்கு நான் போவேன். போய் அந்த குறைஞ்ச அந்த அவங்களோட சூழலோட பாடுவேன். காலையில குறைஞ்ச அந்த ரொட்டியும் பருப்பு கறியோட அந்த பருப்பு கறி, மதியம் அதே பருப்பு கறிக்கு புதுசா ரொட்டி சுட்டு சாப்பிடுறது, நைட்ல ஒரு சாதத்தோட ஒரு 2 கறி, அங்க மீன் இருக்காது கூடுதலா, கருவாடு அல்லது ஏதாச்சோட அதோட சாப்பிடுறோம். இந்த சாப்பாட்டோட அந்த சாப்பாடு சாப்பிட்டேன் நான். அவங்களோட வாழ்க்கையோட எனக்கு நல்ல தொடர்பு இருக்குது. அந்த மக்கள காலமே மதிய வாழ்க்கையில எனக்கு தெரியும் தனிப்பட்ட ரீதியில. அந்த உரிமையோட சொல்றேன் அந்த மக்கள்கிட்ட இருந்து. இல்ல எனக்கு இந்த சாப்பாட்டு முறை பிள்ளையோ தெரியாது. நான் சாப்பிட அப்படிதான் சார். இல்ல அவங்களுடைய சாப்பாடு அத்தன் முறை, குறிப்பா தேயிலை கொழுந்து பறிக்க போற அம்மாமார் அவசரத்துக்கு ஒரு ரொட்டியை சுட்டு சில வேளை அதுல இருக்கிற ருசி இருக்கு தானே. நீங்க எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் அப்படி டேஸ்டா சாப்பிடல. அது ஒரு சோயாபீன்ஸ் கறி வைப்பாங்க, அது அப்படி என்ன சொல்ல அப்படி ருசியா இருக்கு. மற்றது டெல்சான் தொடக்கத்திலே சொன்ன எக்ஸிட் போல் தமிழகத்தில தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு வளமைக்கு மாறாக வந்திருக்கின்றதான். அதை எதிர்பார்க்கப்படுது. என்னென்றால் குறிப்பா துக்ளக்கில் இருக்கக்கூடிய மூத்த ஊடகவியலாளர் ரமேஷா இருக்கலாம், மூத்த அரசியல் விமர்சகரும் ஊடகவியலாளருமான மணியா இருக்கலாம். தமிழகத்திலே கூட எல்லாருமே இது எனக்கு நல்ல ஞாபகம் இருந்து 2011ஆம் ஆண்டு இந்த அதாவது அந்நேரம் கருணாநிதியிட்ட பிச்சை எடுத்த ஊடகவியலாளர்கள் ஊடகங்களுமா சேர்ந்து இப்படியான ஒரு கருத்து கணிப்பு தான் விட்டது. அந்நேரம் கருணாநிதி, இப்ப கருணாநிதியோட மகன். இப்ப என்ன ஆச்சு அந்த கருத்து கணிப்பு விட்டது திமுக சாதாரண பெரும்பான்மையை தாண்டி பெரிய வெற்றி என்று. அதிமுக 180 தொகுதிகளை வென்றது, தேமுதிக 29 தொகுதிகள் விஜயகாந்த் தலைமையில பெற்றது, திமுக 23 தான் பெற்றது. எனக்கு என்னவோ மைண்ட்ல சொல்லுது திமுக 40க்கு கீழே போகுது. அடுத்த இதுல அட்வான்ஸ் டிவிகேயா ஏடிஎம்கேயா, ஆனா திமுக வெல்ல வாய்ப்பு இல்லை. திமுக வெல்ல வாய்ப்பு இல்லை. என்னடா திமுக ஒரு மிக கேவலமான ஒரு வேலை என்றால் ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு மிகவும் முக்கியமான துறையில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு மிக்க ஒரு ஆளை கொண்டு வச்சு தோல்வி விட்டா கவனமா இருக்கணும். அதெல்லாம் என்ன சொல்ற உளவியல் ரீதியான அட்டாக்குகளை பண்ணி கொண்டிருக்கு. அது மாத்திரமல்ல, இப்ப இந்த எலெக்ஷன் முடிஞ்சு இன்னைக்கு ஒரு விஷயம் வெளியாகி இருக்கு. என்னன்னா, நம்ம பாட்டிலுக்கு 10 ரூபாய் செந்தில் பாலாஜியோட ஒரு பெரிய அளவிலான ஊழல் மோசடி நீதிமன்றத்துல சிபிஐக்கு மாத்திட்டாங்க. இனி மாட்டினாரு. என்னன்னா, டிரான்ஸ்பார்மர்ஸ் வாங்குறது கொள்வனவு பண்றதுல பெரிய ஒரு ஊழல். அண்டு சொன்ன ஞாபகம் இருக்கா நிலக்கரி விஷயம் வரக்குள்ள நம்ம இலங்கையில அங்கத்தை சம்பவத்தை அதான் இது. இப்போ இன்னைக்கு சிபிஐக்கு மாத்திருக்காங்க. அதாவது இப்ப சொல்ல போனால் திமுக சுய இன்பம் கண்டு கொண்டிருக்கு. சரியா? தான் வென்றதாக சந்தோஷப்படுங்க 4ஆம் தேதி வரைக்கும். ஆனால் தமிழகம் என்றது காப்பாற்றப்படணும். ஏன் நீங்க தமிழகத்தை பற்றி கேட்கிறீங்க? என்ன பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் தலைமையிலான அணியினர் கூட வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை. நான் திமுகன்ற கட்சி வரும் என்று சொன்னால் அது ஒரு கிட்டத்தட்ட ராஜபக்ச கட்சி தான். அது ராஜபக்சேர குடும்பம் தான். எப்படி கொடைக்கானல்ல போயிட்டு எப்படி அழகா போட் சவாரி செய்யறாங்க, இங்க இந்த குடும்பம் செஞ்ச மாதிரி தான் அங்க
இவர் நம்மட என்ன ஸ்னேக் பாவும் திரிகிறார் போனோம் அங்கதான் எல்லாரும் அப்ப அப்படி எல்லாம் இருக்கும் அதே இஞ்சி தான் குருமா முழு அது என்ன மாதிரி தெரியுமா செல்வ பிறந்தக காங்கிரஸ் மாநில தலைவர் அவரை பார்த்தால் என்ன அவரும் பார்த்தா அங்கதான் நிக்கிறார் கொடைக்கானல்ல அவரு திமுக இப்ப காங்கிரஸ் தலைவர் இல்ல திமுக என்ன சொல்ற சேவண்டா மாறிட்டார். ஆனா இது நான் நினைக்கல டிசான் இப்ப அவங்களோட கருத்து கணிப்பும் படி இப்ப வந்திருக்கிற கருத்து கணிப்பை சொல்லுவோம் இது இப்ப எங்கள்டையும் கொஞ்சம் பேர் இருக்குது இப்படி அந்த திமுக வெல்லும் திமுக வெல்லும் திமுக 169ஆம் அதிமுக 24ஆம் தாவேக்கா 1ஆம் சரியா. இதுல என்ன வேடிக்கைன்னு சொன்னால் இந்த எக்ஸிட் போல்ல வந்திருக்கிற கருத்து கணிப்பு மக்கள் கதைக்கிற மக்கள் முழுக்க 10 பேரை சந்திச்சால் 7 பேர் டிவிக்குன்றாங்க அல்லது திமுகவுக்கு ஆதரவு அல்ல டிவிக்கே அல்லது ஏடிஎம்கே என்ற கருத்து தான் கூடுதலா சொல்றாங்க. எக்ஸிட் போல்ல வந்து 38.4 திமுகவாம் 31.5 வந்து அதிமுகவாம் டிவிக்கு வந்து 23ஆம் பிற அதுல உண்மையில நாம் தமிழர் கட்சியிறது வந்திருக்கணும் அவர்களும் இதில் ஒரு கணிசமான விதத்தை எடுப்பாங்க. நாம் தமிழர் கட்சியை முழுமையா மறைச்சிட்டு ஊடகம் இரண்டாவது மக்கள் மத்தியில் அதுக்கு இருந்த செல்வாக்க குறைக்கணும்ன்றது ஊடகத்திற நிலப்பாடாம இருக்குது. ஆனா நான் நினைக்கிறேன் திமுக 38.4 வேறொரு கட்சிக்கான வாக்கு வீதமா இருக்க போகுது. அதுல இன்னும் ஒரு ஹிஸ்டரியை சொல்றேன். தமிழகத்துல தொடர்ச்சியாக திமுக 2 தரம் ஆள் இல்ல. மற்றது IAS மற்றது அங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை மூத்த அதிகாரிகள் எல்லாம் நேற்று முன்தினம் இரவும் விஜய் ராராவை சந்திச்சு கொண்டிருக்காங்க. விஜய் அந்த முருகன் கோயில் தரிசனத்துக்கு போகக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு முதலமைச்சருக்கு இணையான பாதுகாப்பு வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட தமிழக உளவுத்துறை மணந்து பிடிச்சிச்சு ஆறு முதலமைச்சர் என்ற திமுக கடைசி நிமிடம் அந்த சேடமிழுத்து கொண்டு இருக்குது தண்ணியை ஊத்தி மூட வண்டியா. ஏன்னா இது கதைக்க ஒண்ணு சார். இப்ப மற்றது இன்னும் ஒன்றையும் சொல்ல வேணும். இந்த மே மாதம்ன்றது பொல்லாத மாதம். இலங்கையிலேயும் ஒவ்வொரு மே மாதமும் ஒரு வைப்ரேஷன் உண்டு ஆடு. ஏன்னா இந்த ஈழத்தமிழர்கள் மிகவும் பரிதாபமாக மிகவும் என்ன சொல்ற ஆசாபாசங்களோட வாழ வேண்டியவர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஆண்டு. அந்த படுகொலைக்கு யாரு காரணமா இருந்தது? இலங்கை அரசாங்கமும் திமுகவும் இந்தியாவும் மேற்குலவும். இந்த இவ்வளவு பேருமே வந்து இப்ப நிம்மதி இல்லை. அந்த மே மாதம் தொடங்க போகுதுன்றாலே ஒருத்தருக்கு நிம்மதி இல்லை. இனி பாருங்க மே மாதம் தொடங்க போகுதுன்னு ஸ்டாலின் தூக்கத்தை கலைச்சிட்டார் சரியா. சோனியா இருந்தடவும் இல்லை. சோனியா இப்ப வெற்றில இருக்கிறாவா எங்க இத்தாலி மகாராணி வெற்றில இருக்கிறாவா. அது மாதிரி இப்ப கனபேர் இப்ப நான் நினைக்கிறேன் இதோட கனபேர் அட்ரஸ் இல்லாம போகுது. ஆனா இந்த எக்ஸிட் போல்ன்றது வந்து இது ஒரு பக்கச்சார்பானது. இது நிலப்பாடு வராது. அப்படி வாரனா கூட தொங்கு சட்டசபை தான் போகும். இவங்களோட எக்ஸிட் போலின் படி பார்த்தாலும் தேர்தலுக்கு பிந்திய வாக்கு கணிப்புல பார்த்தாலும் கூட கணிப்புல வந்து இவங்க சொன்னதுக்கு மாற தொங்கு சட்டசபை தான் போகும். திமுக ஆட்சி அமைக்காது. இலங்கையில இன்னும் ஒரு நல்ல விஷயம் பல பேர் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் இடம்பெற்றிருக்கு. கிரிக்கெட் போர்டு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு இதுவரைக்கும் ஷம்மி சில்வாவுடைய கிரிக்கெட் அப்படின்னு சொல்லப்பட்டது இன்னைக்கு இப்ப சொல்லுங்க அதை செஞ்சது வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவருடைய கோரிக்கைக்கு ஏற்ப ஷம்மி சில்வா அந்த பதவியிலிருந்து விலகி இருக்காரு. அவர் மட்டுமில்ல அந்த நிர்வாக குழுவிலிருந்து எல்லாமே பதவி விலகி இன்னைக்கு ஒரு நல்ல மாற்றம். நம்ம ஆசைப்பட்ட முகங்கள் எல்லாம் இருக்கு. ரோஷான் மானாம சங்கக்கார குமார் சங்கக்காரெல்லாம் குழுவுக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த விஷயத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுதானே இப்படித்தானே ஐயா ஒவ்வொரு அமைச்சரையும் அமைச்சரவையை மாற்றுங்க. நீங்க செய்றீங்க இல்லையா கிரிக்கெட் போர்டு இது பார்க்க ரசிக்க கூடிய மாதிரி இருக்குது. அதுல இருக்கிறவங்க வந்து ஒவ்வொரு ஹீரோ ஒவ்வொரு மக்களும் ரசிகன் இருக்கிறாங்க. இப்படி மாத்துங்க. சம்பந்தம் இல்லாம வயிறையும் தள்ளிட்டு மண்டையும் தலையில போட்டுட்டு கிரிக்கெட்டுக்கு போலையும் குறிஞ்சு எடுக்கல பெட்டையும் பிடிக்கல அதெல்லாம் கிரிக்கெட் தலைவர் அவரு. அதுதான். சோ இனி நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய ஊழல் மோசடிகள் சம்பந்தமா இனி விசாரிக்கப்படும். அது சம்பந்தமாகவும் எப்படியோ ஷம்மி சில்வா விலகிட்டாங்க. ஐயா நீங்க அந்த 4 நீதிமன்ற கட்டிட தொகுதி திறக்கிறண்ட நீங்க மைண்ட சம்பந்தண்ட இன்னும் 2 பேர் பில்டிங்ல 4 தொகுதி திறக்கிறண்ட கெரியா திறந்து வழக்குகளை வேகமா நடத்துங்க. என்ற ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடக்க போகுது வார மாதம். ஆமா ஆமா அது ஒரு வழக்கு சம்பந்தமா சொல்லட்டேன். இப்ப ஒரு வழக்கு சம்பந்தம் மிக முக்கியமான வழக்கு. 11 இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட வழக்கு வசந்த கர்ணா கூட இந்த තරුණයන් 11 දෙනෙකු පෑරගැනීමේ නඩුවේ සැකකරුවෙකුට පැනයාමට ආධාර අනුබල දීම හිටපු නාවික අමුදාපති සැකකරුවෙකු ලෙස නම් කර පැමිණිලි ගුණ රයිට් ஒரு சந்தேக நபரை தப்பிக்க
ஆதரவு கொடுத்ததுக்கு, தப்பிக்க வைக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்ததுக்காக இடப்புண் ஆதிக்க அமுதாபதி கடற்படை தளபதி குற்றம் சுமத்தி அவரை வந்து நீதிமன்றத்தில் நிறுத்துறதுக்கான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இனி அவருடைய விஷயம் சூடு பிடிக்கும். சரிதானே? இல்ல இந்த அரசாங்கம், திரும்பவும் சொல்றேன், இந்த அரசாங்கம் இப்ப அந்த கிரிக்கெட் போர்ட்டை சீர் செய்த மாதிரி பல புத்திஜீவிகளை கொண்டு வந்து ஒவ்வொரு அமைச்சரவையையும் ஆலோசனை குழுவில் உருவாக்கி அமைச்சரவையில நல்ல நிலையை கொண்டு வாங்க, நல்லா கொண்டு போகலாம். முதல்ல இந்த கட்சி ஒரு மைண்ட்ல இருந்து வெளியில வாங்க. அதாவது கட்சி அல்லது அந்த கட்சிக்குள்ள செயற்பாடு வழியில வந்து கிரிக்கெட் போர்ட் மாதிரி நீங்க எல்லா அமைச்சரவையையும் உருவாக்குங்க, வேற லெவலுக்கு போகலாம். அதோட அந்த அப்டேட்டோட இன்னைக்கு முடிச்சிருவோம். மீண்டும் நாளைக்கு புதிய அப்டேட்டோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.